மோடி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். பாண்டி பஜாரிலே திறந்த வாகனத்திலே கூட்டி சென்றார்கள். அங்க ஒரு பாஜக காரன் கோஷம் எழுப்பினான். தமிழனா இருந்தாலும் இந்தியில் தான் கோஷம் போடணும். ஒருத்தர் சொன்னான், ஆப்கி பார், நம்முடைய மக்கள் என்ன சொல்ல வேண்டும், 400 பார் என்று சொல்ல வேண்டும், 400. ஆனால் அங்கே பக்கத்துல நிறைய ஐஸ்கிரீம் கடை இருந்தது. அவன் சாக்கோ பார் என்று சொன்னான். 15 நிமிடம் வீடியோல பார்க்கலாம். இவன் ஆப்கி பார்க்கிறான், அவன் சாக்கோ பார் கத்துட்டான். கடைசியில் தமிழ்நாடு மக்கள் சாக்கோ பார் தான் கொடுத்தாங்க. உன்னை பதவியில் வைத்தாலும் நீ சட்டத்தை மாற்ற முடியாது, உனக்கு பெரும்பான்மை கிடையாது. சந்திரபாபு நாயுடும் கிஷோர் சேர்ந்துதான் நீ அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு நாள் இந்த ஓடும் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். தலைமை நீதிபதியுடைய நீதிமன்றத்தில் அவர் மீது ஒரு பொருள் வீசப்பட்டது. லைவ்லா என்று வலைத்தள இதழ் ஒன்று இருக்கிறது, லைவ்லா. அந்த இதழில் ஒவ்வொரு செய்தியிலும் ஒரு பொருள் வீசப்பட்டது, ஒரு பொருள் வீசப்பட்டது. அது என்ன பொருளியா? ஏன் செருப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதே சுவாமிநாதன் இதே ஹரியானா மாநிலத்தில் ஒரு RSS வழக்கறிஞர் கூட்டத்திலே போய் பேசுகிறார்கள். இது என்ன புதிய சட்டம், 1935 வருஷம் இந்திய அரசாங்க சட்டத்தை பார்த்து காப்பி, இதுல ஒன்னும் ஒரிஜினாலிட்டி இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்பவர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி. டாக்டர் அம்பேத்கரை கொச்சப்படுத்தும் தனமாக பேசக்கூடியவர்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே, நான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு நீதிபதி தான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு விரோதமாக மேடையில் பேசுகிறார் என்றால் அவரை நாம் இன்னும் விட்டு வைத்திருக்கிறோம். மனுவுக்கு ஒரு சிலை இருக்கிறது எங்க ஜெய்ப்பூர்ல. 2 பெண்மணிகள் அந்த சிலை மேலே ஏறி தார் பூசினார். காவல்துறை அவர்களை கைது செய்து ஜெய்ப்பூர் காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றார்கள். அந்த பெண்ணிடம் அந்த ஆய்வாளர் கேட்டார், ஏம்மா எதுக்காக இதை செய்தீர்கள்? எங்களை மனிதன் என்றே நினைக்காத ஒருவருக்கு இங்கே சிலையாயிருந்து கேட்டார். பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம், போது என்று அங்கு ஆபரணமாக வைத்திருக்கிறோம், அதோடு நீங்கள் பதவி விட்டு விட்டு சொல்லக்கூடிய போக்கை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு கவாய் அவர்களை அவமரியாதை செய்தார்கள். எனது மாலை வணக்கம். இந்த கருத்தரங்கில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதையும் உச்ச நீதிமன்றத்துடைய பாதுகாப்பதை பற்றியும் முக்கியமாக அதை பற்றி கலந்தாலோசிக்க கூடியிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை அது பத்திரமாகவே இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு அரசமைப்பு புத்தகத்தை காட்டுவார்கள். ஒரு சிவப்பு புத்தகம், ஒரு ரெட் புக். இந்த புத்தகத்தை காட்டி ஒவ்வொரு மேடையிலும் அவர் சொல்கிறார், இதுதான் இந்திய மக்களுடைய DNA என்று சொல்கிறார். இந்த பிரச்சாரம், அரசமைப்பு சட்டம் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சாரம் என்று அவர் சொல்லும் பொழுது, இந்த புத்தகம் அதை வெளியிட்டவர்கள் லக்னோவில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் புக் கம்பெனி என்ற புத்தக கம்பெனி, அவர்கள் கடந்த மாதம் அவருடைய பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள், இந்த புத்தகம் 1.5 லட்சம் பிரதிகள் வித்திருக்கிறதாக போட்டிருக்கிறார். சாதாரண விலையில் 800 ரூபாய் விலை. 1.5 லட்சம் பேர். வாங்கியவர்கள் எல்லாம் வக்கீல்கள் அல்ல, வாங்கியவர்கள் எல்லாம் நீதிபதிகள் அல்ல, சாதாரண மக்களும் இன்றைக்கு இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில், இந்த புரிந்து வேண்டும் என்ற முறையில் இந்த புத்தகம் விற்கிறது. அந்த கம்பெனி விற்கிறார்கள். இதே மாதிரி சிவப்பு அட்டை பின்னால் கருப்பு பார்டர் போட்டு பங்காளியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ரூபான் கம்பெனி, அவர்களும் அதே மாதிரி போட்டாங்க. எது விற்குதோ கடைக்காரன் அதே மாதிரியே போடுவான். போன வாரம் டெல்லி உயர்நீதிமன்றம் ரூபா கம்பெனிக்கு தடை செய்து விட்டார்கள். இந்த சிவப்பு கலர் கருப்பு பார்டர் ஈஸ்டர்ன் கம்பெனி தான் போட வேண்டும், நீங்கள் போடக்கூடாது என்று தடை செய்து விட்டார்கள். இப்படி ஒரு பக்கம் வியாபார புத்தியிலே இந்த புத்தகம் விற்கும் பொழுது நமக்கு ஒன்று கிடைக்கிறது. சாதாரண மக்களுக்கு இந்த அரசப்பட்டம் தெரியுமா? வக்கீல்களும் நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சாதாரண மக்களுக்கு புரியுமா என்று நீங்கள் சொன்னால் நிச்சயமாக புரியும். இன்றைக்கு கூட கேரள அரசாங்கம் இந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்தில் முகப்புரையை அச்சிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள். பள்ளி மாணவர்களும் அரசியல் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அப்பொழுது அந்த நாடு ஒழுங்காக நடக்கிறதா, சட்டப்படி நடக்கிறதா, சட்ட விதிகளின்படி நடக்கிறதா என்று மக்கள் பார்ப்பார்கள். சில பேர் சொல்வார்கள் மக்களுக்கு இதெல்லாம் புரியாது என்று. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மோடி ஷா கும்பல் நாங்கள் 400 ஓட்டு வாங்குவோம் என்று சொன்னார்கள். 400 சீட்டை பிடிப்போம் என்று சொன்னார்கள். நாடாளுமன்றத்தில் 576 சீட்டுகள் தான் இருக்கிறது. 400 என்று சொன்னால் அறுதி பெரும்பான்மை.
எந்த சட்டத்தையும் மாற்றலாம், அரசமைப்பு சட்டத்தை மாற்றலாம். ஆனால் தமிழ்நாடு மக்கள் 40ம் நமதே. அவர்கள் அங்கே இந்தியிலே சொன்னார்கள் 420 என்று 400 பார், ஆப்கி பார் 400 பார் என்று சொன்னார்கள். சொன்ன இடம் தப்பான இடம். மோடி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். பாண்டி பஜாரிலே திறந்த வாகனத்திலே கூட்டி சென்றார்கள். அங்கே ஒரு பாஜகக்காரன் கோஷம் எழுப்பினான். அவங்க எல்லாம் இந்தியில் தான் இப்போ பேசுவாங்க. தமிழனாக இருந்தாலும் இந்தியில் தான் கோஷம் போடணும். இந்தி தான் அவர்கள் மொழி. அப்போ ஒருத்தர் சொன்னான் ஆப்கி பார். நம்முடைய மக்கள் என்ன சொல்ல வேண்டும்? 400 பார் என்று சொல்ல வேண்டும், 400. ஆனால் அங்கே பக்கத்தில் நிறைய ஐஸ்கிரீம் கடை இருந்தது. அவன் சாக்கோ பார் என்று சொன்னான். 15 நிமிடம் வீடியோவில் பார்க்கலாம். இவன் ஆப்கி பார்க்கிறான், அவன் சாக்கோ பார் கற்றுக்கான். கடைசியில் தமிழ்நாடு மக்கள் சாக்கோ பார் தான் கொடுத்தாங்க. 240 சீட்டு தாண்டவில்லை. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், சாதாரண மக்களுக்கு அரசியல் சட்டம் தெரியும். உன்னை பதவியில் வைத்தாலும் நீ சட்டத்தை மாற்ற முடியாது. உனக்கு பெரும்பான்மை கிடையாது. சந்திரபாபு நாயுடும் கிஷோர் சேர்ந்துதான் நீ அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு நாள் இந்த ஓடும் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் சொல்கிறேன், நம்முடைய அரசியல் சட்டத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடையாது. ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறோம், ஆனாலும் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு தலைமை நீதிபதியுடைய நீதிமன்றத்தில் அவர் மீது ஒரு பொருள் வீசப்பட்டது. லைவ்லா என்று வலைத்தள இதழ் ஒன்று இருக்கிறது, லைவ்லா. அந்த இதழில் ஒவ்வொரு செய்தியிலும் ஒரு பொருள் வீசப்பட்டது, ஒரு பொருள் வீசப்பட்டது. அது என்ன பொருள்யா? ஏன் செருப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் சொல்கிறேன், செருப்பை வீசினால் அது மரியாதைக்குரிய அல்ல. செருப்பு என்பது ஒரு குறியீடு. செருப்பை நம்ம அடையாளம் காட்டுகிறார்கள். இந்த நாட்டிலே செருப்பை வைத்து 14 ஆண்டுகள் பரதன் ஆண்டான் என்று ராமாயணத்தை எழுதி வைத்திருக்கிறார். பெரியார் மணிகளால் ஒரு செருப்பு வீசினார்கள். ஒரே ஒரு செருப்பு வந்து விழுந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும் பெரியார் எப்படி கஞ்சர் என்று. அந்த செருப்பை எடுத்து பார்த்தார். அப்பா அது இன்னொரு செருப்பையும் போட்டு நான் போட்டுன்னு போறேன்னு சொன்னார். செருப்பை வீசுவது அவமரியாதை. செருப்பை வீசுவது ஆட்சேகரம் என்பதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் செருப்பை குறைத்து மதிப்பிடுபவர்கள் உயர் ஜாதிக்காரர்கள். நாம் செருப்பை தைப்போம், செருப்பை போட்டுக்கொள்வோம், செருப்பை வைத்து என்ன வேணாலும் செய்வோம். செருப்பு வீசுவது முக்கியமல்ல. அதையும் தாண்டி இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதைத்தான் எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார்கள். நான் இன்னும் விரிவாக பேசுகிறேன். இந்த தலைமை நீதிபதி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 3வது அந்தஸ்து பெற்றவர். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், 3வது தலைமை நீதிபதி. இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தில் அவர்தான் அந்தஸ்து. இந்த அந்தஸ்து ஒன்றிய அரசுக்கு தெரியாதா? உங்களுக்கெல்லாம் தெரியும், 1990ஆம் வருடம் சப்யசாச்சி முகர்ஜி என்ற ஒரு தலைமை நீதிபதி, மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர், ஒரு நல்ல நீதிபதி. அவர் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவிலிருந்து திரும்பி வரும்போது லண்டன் வழியாக வந்து லண்டனிலே தங்கி வரலாம் என்று திட்டமிடுகிறார். அவருடைய விமானம் அந்த லண்டன் விமான நிலையத்தில் இறங்குகிறது. அவருக்கு நெஞ்சு வலி வந்துவிட்டது. தலைமை நீதிபதியை யார் வந்து பார்க்க வேண்டும் விமான நிலையத்தில் என்றால், இந்தியாவுடைய துணை கமிஷனர் அல்லது இந்தியாவுடைய கமிஷனர், ஹை கமிஷனர் வந்து பார்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த தூதரகத்தை சேர்ந்த ஒரு சாதாரண அதிகாரியை அனுப்பிவிட்டார், ஒரு செக்ஷன் ஆஃபீஸர். அவரை பார்த்து எங்கேன்னு இறக்கி இந்தியாவுக்குள்ள இல்லை அனுப்புப்பான். அவன் இந்த நெஞ்சு வலியை பார்த்த உடனே அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி மருத்துவமனையில் சேர்த்து விட்டார்கள். அரை மணி நேரத்தில் தலைமை நீதிபதியோட உயிர் போய்விட்டது. சரியான முறையான மருத்துவ வசதி கிடைக்கவில்லை. எல்லாரும் உடனே ஆத்திரமடைந்தார்கள். ஏன் என்று கேட்டார்கள். தலைமை நீதி கூட இந்த மரியாதையை கொடுக்கவில்லையா? ஏன் ஹை கமிஷனர் வரவில்லை? ஏன் டெபுட்டி ஹை கமிஷனர் வரவில்லை என்றெல்லாம் கேட்டார்கள். அப்பொழுது உடனடியாக ஒரு குழுவை நியமித்தார்கள். கே வேணுகோபால் என்ற மூத்த வழக்கறிஞர், பின்னால் அவர் அட்டர்னி ஜெனரலாக இருந்தார். உச்ச நீதிமன்றம் வரை சொன்னார்கள், கே வேணுகோபால் குழுவை அமைத்து தலைமை நீதிபதிக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று. கே வேணுகோபால் முதல் முறையாக சொன்னார், இந்திய அரசியல் சட்டத்தில் 3வது அந்தஸ்து பெற்றவர் நம்முடைய தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவருக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ, துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ, அந்த மரியாதையெல்லாம் தலைமை நீதிபதிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்.
ஒன்றிய அரசு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்வது 990. இன்றைக்கு கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆகிவிட்டது. நம்முடைய தலைமை நீதிபதி B.R. கவாய், நம்முடைய ஹரிபரந்தாமன் சொன்னார்கள், பம்பாயிலே வந்தார்கள். இந்தியாவுடைய 3வது அந்தஸ்து பெற்றவர், அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஆணையர் எல்லாம் விமான நிலையத்துக்கு வரணும். அவர் இறங்கி பார்த்தா யாரையுமே காணும். அவர் விளையாட்டுக்கு சொன்னார், எங்கே அவங்க எல்லாம் காணா போயிட்டாங்க, வரவே இல்லை. அப்படி சொல்லும் பொழுது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம், போனா போது என்று அங்கு ஆபரணமாக வைத்திருக்கிறோம், அதோடு நீங்கள் பதவி விட்டு விட்டு சொல்லக்கூடிய போக்கை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு கவாய் அவர்களை அவமரியாதை செய்தார்கள். அந்த அவமரியாதையுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு பொருளை வீசினார்கள். ஒரு பொருள் இல்லை, மிரட்டக்கூடிய செயல். அதைத்தான் எனக்கு முன்னாலும் சொன்னார்கள். உச்ச நீதிமன்றம் சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதிக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. தலைமை நீதிபதியும் எல்லா அமர்விலும் ஒருவர் தான். ஆனால் எந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும், மாஸ்டர் ஆஃப் ரோல் என்று சொல்வார்கள், அல்லது பட்டியல் மாஸ்டர் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த வழக்கை இவர் விசாரிப்பார். அப்போ எல்லாரை விட ஒரு அதிகமான ஒரு அதிகாரம் படைத்தவர். அதை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கையில் வைத்துக் கொள்ள முடிந்தால் மிரட்ட வேண்டும், மிரட்டினால் பணிவார்கள் என்ற முறையில் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்தியாவே கொதித்திருக்க வேண்டும். திருமா மட்டும் அல்ல, இந்தியா கொதித்திருக்க வேண்டும். என்றால் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருக்கும் போது ஒருவர் தூக்கி எறிக்கிறார். அப்ப எவ்வளவு தைரியம் இருக்க முடியும்? அவர் பின்னால் போய் சொல்லலாம், ஆண்டவன் கட்டளையின். அது எந்த ஆண்டவன் என்று நமக்கு தெரிய வேண்டும். எந்த ஆண்டவன் அவருக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அப்படி எரிய வேண்டும்? சனாதனம் இந்த பேச்செல்லாம் பின்னால் பேத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையிலேயே உச்ச நீதிமன்றத்தை மிரட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த மிரட்டல் ஏன் பட்டியலினத்தை சேர்ந்த நீதிபதிகள் மீது மட்டும் இருக்கிறது? ஏன் அவர்கள் மட்டும் அவமதியை செய்கிறார்கள்? ஏன் அவர்கள் மேல் ஆட்சேபமான நடவடிக்கை? நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை திருப்பி பார்க்க வேண்டும். முதன்முறையாக உச்ச நீதிமன்றத்தில் பட்டியலினத்தை சேர்ந்த நீதிபதி தமிழ்நாட்டிலிருந்து நியமிக்கப்பட்டார். நீதிபதி ஏ வரதராஜன் முன்சீப்பாக மாறி, சப்ஜட்ஜாக மாறி, மாவட்ட நீதிபதியாக மாறி, உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கிறது. அவருடைய அனுபவம், அவருடைய திறமையின் அடிப்படையில் கொடுக்கிறது. அப்பொழுது அவை ஒரு பேட்டி காண்கிறார்கள். பம்பாயிலிருந்து ஒரு பத்திரிகை, இல்லஸ்டட் வீக்லி என்று, அந்த பத்திரிகை இப்போ கிடையாது. அந்த பத்திரிகையில் பேட்டியில் அந்த நிருபர் கேட்கிறார் வரதராஜனிடம், பல கேள்வியை கேட்கிறார்கள். அவர் வந்து ஏழ்மையான சூழ்நிலை, அவர் படித்த படிப்பெல்லாம் கேட்கிறார்கள். முதலில் ஒரு கேள்வி, உங்களுக்கு கிடைத்த பதவி உயர்வு இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்ததா என்று கேட்கிறார். வேற யார்ட்டையாவது கேட்டிருப்பார்களாம், நீங்கள் இடஒதுக்கீட்டில் தான் ஜட்ஜ் ஆனீங்களா என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தைரியம், அப்படிப்பட்ட ஒரு திமிர் ஏன் பார்க்கிறோம்? தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏ வரதராஜனுக்கு பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் கே ராமசாமி. ஆந்திர மாநிலத்தில் கோதாவரி மாவட்டத்தை சேர்ந்தவர். மிக திறமையான ஒரு அவர் மிக அதிக எண்ணிக்கையிலே தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். சமூக நீதி சார்ந்த தீர்ப்புகள், ஒன்றையும் குறை சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி, திறமையிலும் அவருடைய அறிவாற்றலிலும் முக்கியமான ஒரு நீதிபதி. அவர் ஒரு சமயத்தில், இப்போ கூட நம்முடைய தம்பி பாரதி அவர்கள், இங்கே சில தூய்மை பணியாளர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் செய்கிறார்கள். தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை நம்முடைய நகராட்சியில். அவருக்காக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ராமசாமி அவர்கள் பட்டியலின மக்களை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள். அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பற்றி சேர்ந்தவர்கள். ஒப்பந்த முறையில் அவர்கள் சுரண்டப்படுவதை தேர்ந்தவர்கள். அவர் ஏர் இந்தியா என்ற வழக்கிலே சொல்கிறார், அரசாங்கம் ஒப்பந்த ஊழியர்களை வைப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒப்பந்த ஊழியர்களை வைத்தால் அந்த ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு அவர்களை நேரடி ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு. அதுக்கு முன்னாடி யாரும் அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லவில்லை. ஒப்பந்த தொழிலாளி என்றால் கடைசி வரை ஒப்பந்த தொழிலாளி தான். ஆனால் முதல் முறையாக இப்படிப்பட்ட பட்டியலின மக்கள் சாதாரண தொழிலில் எந்த விதமான பணி நிரந்தரமும் இல்லாமல் பாடுபடுகிறார்கள் என்ற முறையிலே அவர் சிறப்பான தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். இந்தியாவுடைய நோக்கம் சோசியலிசம் என்றால் தொழிலாளர்கள் தான் இதனுடைய முதுகெலும்பு என்று சொன்னால் அவர்களை எத்தனை காலம் நீங்கள் ஒப்பந்த தொழிலாளியை வைத்திருக்க போறீர்கள் என்ற கேள்வியை கேட்டார். அந்த தீர்ப்பு வந்தாச்சு.
நாங்கள்லாம் வந்து தொழிலாளிக்கு வழக்கு நடத்தும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பல வழக்குகள் ஒப்பந்த தொழிலாளி என்பதனால் வெற்றி பெற முடியவில்லை. கே. ராமசாமி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு முடிந்த பிறகு, அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருடைய எல்லா தீர்ப்பையும் மறுபரிசீலனை செய்து செல்லாது என்று அறிவித்து விட்டார்கள். இந்த தீர்ப்பு 5 நீதிபதிகள் அடங்கிய ஸ்டீல் அத்தாரிட்டி என்ற வழக்கில் ரத்து செய்யப்பட்டது. இதனுடைய விளைவு என்னவென்றால், இன்னைக்கும் நம்ம நகராட்சி ஊழியர்கள் இப்படிப்பட்டார்கள். இந்த மாதிரி சாதாரண மக்களுடைய பிரச்சனையை சரியான முறையில் புரிந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய பதவி காலத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்காக பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் கே. ராமசாமி செய்து காட்டார்கள். ஆனால் அவர் தீர்ப்பை எல்லாம் ரத்து செய்து விட்டார்கள். பட்டியலிலிருந்து வந்தால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று சொன்னால், நம்முடைய முதல் தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் கேரளாவில் நியமிக்கப்பட்டு சிறிய வயதிலே நீதிபதி ஆனார். அந்த பதவி உயர்விலே கட்டாயமாக உச்ச நீதிமன்றம் செல்ல வேண்டும். ஆனால் அவருக்கு உச்ச நீதிமன்றம் அனுப்பவில்லை. குஜராத் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக போட்டார். குஜராத் நீதிமன்றத்திலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியிலே அதிகமாக பணிமூப்பு பெற்றவர் KG பாலகிருஷ்ணன். அடுத்த பதவி உச்ச நீதிமன்ற பதவி. ஆனால் அவருக்கு அந்த பதவியை கொடுக்கவில்லை. அதற்கான கோப்புகள் நகரவில்லை. அப்பொழுது குடியரசுத் தலைவர் KR நாராயணன் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். திறமையும் அனுபவமும் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை ஏன் நீங்கள் பதவி கொடுக்கவில்லை என்று இவர்கள் ஏதோ காரணம் சொன்னார்கள். அவர் சின்ன நீதிமன்றத்தில் இருக்காரு, இன்னும் கொஞ்சம் பெரிய நீதிமன்றம்லாம் பார்க்கலாம் அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு அந்த கோப்பு நகரவில்லை. KR நாராயணன் அவர்கள் ஒரே ஒரு வேலை தான் செஞ்சார்கள். நான் எந்த நீதிபதிகள் நியமன உத்தரவிலும் கையெழுத்திட மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். பாலகிருஷ்ணனுடைய அந்த கோப்பு நகராத வரை நான் எதற்கும் கையெழுத்திட மாட்டேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதற்கு பிறகுதான் ஒன்றிய அரசு அவரை சென்னைக்கு மாற்றம் செய்து சென்னையில் இருந்து 55வது வயதிலே அவர் உச்ச நீதிமன்றம் சென்றார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் பட்டியலின மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்ற முறையில் தான் ஒன்றிய அரசு, அது இதுக்கு முந்தைய அரசாக இருக்கலாம், இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாக இருக்கலாம், ஆனால் பார்வை ஒன்றுதான், செயல் ஒன்றுதான். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சேபிக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் பட்டியலின மக்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது. அதிகாரத்துக்கு வந்தால் அந்த மக்களுக்காக ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதைத்தான் நாம் இப்பொழுதும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் அரசு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த நீதித்துறையை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது ஒரு நீதிபதி அவர் மீது ஒரு ஆட்சேபமான சம்பவம் நடக்கிறது சொன்னால், நம்முடைய வழக்கறிஞர் சங்கம் எல்லாம் என்ன பண்ணாங்க? அது இன்னும் திருமாவளவனுடைய ஒரே வேலை தானா? வழக்கறிஞர்களுக்கு கரை இல்லையா? சின்ன சின்ன காரியத்திற்கு தொட்டதற்கெல்லாம் வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய நமது வழக்கறிஞர்கள் இந்த ஒரு விஷயத்தில் மௌனம் சாதிக்கிறார். ஆனால் திருமா மீது குற்றம் சாட்டுவதற்கு மாத்திரம் தீர்மானம் போடுகிறார். அப்பொழுது என்ன நாம் உணர்கிறோம் என்றால், இந்த பிரச்சனை வெறும் தனிநபர்களுக்காக அல்லது 2 நபருக்கு உள்ள பிரச்சனை அல்ல, இது தத்துவார்த்த ரீதியான பிரச்சனை. எனக்கு முன்னால் பேசிய பரந்தாமன் சொன்னார்கள், செவடார் அந்த குல வழக்கில் அந்த பிரச்சார போராட்டத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மனு நீதியை எரித்தார்கள். முதல் 1927. இன்னும் 2 வருஷம் ஆனால் நம்ம 100 கொண்டாட முடியும். அந்த எரித்தது ஒரு அடையாளபூர்வமான ஆக்ஷன். இந்த நாடு ஜாதி அடிப்படையில் வர்ண அடிப்படையில் பிளந்து வைக்கிறதுனால் அது மனுதான் காரணம். மனுவை எரித்தார்கள். இன்னைக்கு என்ன நிலைமை? மனுவுக்கு ஒரு சிலை இருக்கிறது. எங்க? ஜெய்ப்பூர்ல. ஜெய்ப்பூர் நீதிமன்றத்தில், ஜெய்ப்பூர் உயர் நீதிமன்ற வாசலில் மனுவுக்கு ஒரு சிலை இருக்கு. யார் மனுவை பார்த்திருக்கிறார்கள்? யாருமே பார்த்தது கிடையாது. அது மாதிரி ஒருத்தர் எப்படி இருப்பார் கூட தெரியாது. கற்பனையில் வரைந்த உருவம். அதுல கூட ஒரு மனு இருக்கிறாரா, 3-4 மனு இருக்கிறாரா யாருக்கு தெரியாது. ஏன்னால் பல இடைச்செருகல்கள். பின்னாடி வந்தவங்க அதுதான் மனு சொன்னார் எழுதி வைத்துக் கொள்கிறார்கள். பெரியவர்கள் சொன்னால் அது கேட்பார்கள் என்று. அதனால இப்ப இருக்கக்கூடிய சரித்திர ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட 4 மனுக்கள் இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு சிலை வச்சிருக்காங்க. இந்த சிலையை எடுக்க வேண்டும் என்று அங்கே சில வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்தார்கள். மனுவுக்கு எதுக்கு இந்த சிலை என்று கேட்டார். ஆனால் அங்குதான் இருக்கு. அந்த வழக்கு இன்னும் முடியவில்லை. ஒரு 6 வருடங்களுக்கு முன்னால் 2 பெண்மணிகள், சில வீர பெண்மணிகள் அந்த சிலை மேலே ஏறி தார் பூசினார்கள். அந்த சிலைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, எந்த கம்பி வலையும் கிடையாது. இந்த பெண்கள் ஏறி தார் பூசினார்கள். காவல்துறை அவர்களை கைது செய்து ஜெய்ப்பூர் காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றார்கள். அந்த பெண்ணிடம் அந்த ஆய்வாளர் கேட்டார்,
ஏம்மா எதுக்காக இதை செய்தீர்கள்? எங்களை மனிதன் என்றே நினைக்காத ஒருவருக்கு இங்கே சிலையாயின்னு கேட்டார். மனுவுக்கு பாதுகாப்பு இல்லை, மனுவுக்கு கவசம் இல்லை. ஆனால் இந்த அரசமைப்பு சட்டத்தில் கருத்துரிமையையும் பேச்சுரிமையையும் எழுத்துரிமையையும் சங்கங்கூடு உரிமையையும் வழங்கிய டாக்டர் அம்பேத்கர் இருக்கக்கூடிய சிலை எல்லா இடத்திலும் கம்பி வலை வைத்திருக்கிறார். அதுதான் பேரடாக்ஸ், அதுதான் இன்றைக்கு பெரிய சிக்கல். யார் இந்த சட்டத்தை எழுதினார்களோ, டாக்டர் அம்பேத்கர் ஒரு முறை சொன்னார்கள் மிக விளையாட்டாக, இந்த நாட்டுடைய பெரிய காவியம் ராமாயணம், பெரிய இதிகாசம். ராமாயணத்தை எழுதியவர் ஒரு பிற்பட்ட ஜாதியை சேர்ந்தவர். அதை அடுத்த பெரிய ஒரு புராணம் மகாபாரதம், அதை எழுதியவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சிலர். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுத வேண்டும் என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். கடைசியில் இந்த அம்பேத்கரை தான் கூப்பிட்டார்கள் என்று சொன்னார். உண்மை. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான, ஒரு உன்னதமான, ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை யாராலும் உருவிருக்க முடியாது. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்றைக்கு சிலை வடிவிலே இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு பாதுகாப்பு. யார் நமக்கு சுதந்திரம் என்று வழங்கினார்களோ அவருக்கு சுதந்திரம் இல்லை. ஒரு மாலை போட வேண்டும் என்றாலும் காவல் நிலையத்திலே போய் சாவி வாங்கி போடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் சட்டத்தை நாம் பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் அரசியல் சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் சட்ட சிற்பியை போற்றி பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். சட்டத்தில் எழுதி மட்டுமல்ல. இந்த மராத்வாடா பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கர் பெயரை வைப்பதற்காக மகாராஷ்டிராவில் ஒரு அறிவித்தவுடன் போராட்டம். பல்கலைக்கழகத்துக்கு பேர் வைக்கக்கூடாது. இப்பொழுது மராத்வாடா அம்பேத்கர் பல்கலைக்கழகம். ஆந்திர பிரதேசத்திலே கோனசீமா மாவட்டம் அம்பேத்கர் மாவட்டம் என்று அறிவித்தார்கள். அதற்கு ஒரு போராட்டம். அம்பேத்கர் கோனசீமா மாவட்டம் என்று ஒரு சமரசம் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது இந்த பிரச்சனையிலே உண்மை என்ன? ஒரு பக்கத்தில் உயர் ஜாதிக்காரர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த மாதிரியெல்லாம். சமீபத்திலே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள், மனுநீதி பிழைக்கப்பட்டு மனுநீதி புதைக்கப்பட்டு சமநீதியை உயர்த்தியது இந்த அரசியல் சட்டம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அரசியல் சட்டத்துடைய 15வது பிரிவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து, ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மறைந்து ஒரு புதிய அத்தியாயம் உருவாக்கப்பட்டிருக்க என்றால் இந்த 15வது. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள், ஒரு இடத்தில் இல்லை 20 இடத்தில் டாக்டர் அம்பேத்கரை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். ஜாதி ஒழிப்பது எப்படி என்பதை உச்சநீதிமன்றம் அதில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அப்படி கருத்தியல் ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய சமமற்ற ஒரு சமுதாயத்தை, இங்கே இருக்கக்கூடிய இந்த வர்ண தர்மத்தை எல்லாம் ஒழிக்க வேண்டும். சனாதனம் என்று சொல்கிறார்கள். பல பேருக்கு சனாதனம்னா என்ன தெரியாது. ஆனால் சனாதனம் சனாதனம் சொல்கிறார்கள். வட இந்தியாவில் இது ஒரு பெரிய பிரச்சாரமாகவே நடக்கிறது. சனாதனம் புரியாதவர் கூட சனாதனத்தை பற்றி சொல்கிறார்கள். இந்த சனாதனமும், இந்த சனாதனத்துடைய வேர் எங்கே இருக்கிறது? இந்து மதத்தின் வேர் சனாதனம், சனாதனத்தின் வேர் வர்ண தர்மம். இந்த வர்ண தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த மதத்தையே ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார்கள், நான் இந்துவாக பிறந்தாலும் நான் புத்தராக, நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார். நாம் அடிப்படையான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பிரச்சனை இல்லை. அவரை கைது செய்து அந்த ராகேஷ் கிஷோரை கைது செய்து ஜெயிலில் போட்டால் பிரச்சனை தீராது. இது ஒரு கருத்தியல் ரீதியான போராட்டம். இன்றைக்கு திருமாவளவன் மீது ஏன் எல்லாரும் வரிஞ்சு கட்டின்னு அவர் மேல் வழக்கு போடுன்னு சொல்கிறார்? அப்படி என்ன பிரச்சனை? இந்த தலைமை நீதிபதி தாக்குதலை ஒரு இயக்கமாக நடத்தியவர் தோழர் திருமாவளவன். வேற யாரு? ஏன் இருக்கக்கூடிய எல்லா பார் அசோசியேஷன், பார் கவுன்சில் எல்லாம் எங்கே போனார்கள்? ஏன் அவர்கள் போராட்டம் செய்யவில்லை? ஏன் வேலை நிறுத்தம் செய்யவில்லை? அவர்களுக்கு அது அக்கறை இல்லை. இன்னும் கேட்டால் இன்றைக்கு பல சமூக வலைத்தளத்தில் நியாயப்படுத்தக்கூடிய பதிவுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது நியாயம். அதனால் தான் சொல்கிறேன், அவன் என்றைக்கு நியாயம் என்று சொல்கிறானோ நாம் அநியாயம் என்று சொல்லி நாம் இறங்கி போராட வேண்டும். இந்த போராட்டம் 2 தனிநபருக்கு உள்ள போராட்டம் அல்ல, பழமைவாதத்திற்கும் மனுவாதிகளுக்கும் எதிர்த்த சமநீதிக்கான போராட்டம் என்று நாம் பார்க்கிறோம். அது சமநீதிக்கான போராட்டத்தில் சமநீதியை ஆதரிப்பவர்களை அவர் உள்ளே வைக்க மாட்டார்கள், வெளியே வைக்க மாட்டார்கள், உதைந்த பதவியிலே வைக்க மாட்டார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய தலைமை நீதிபதி அடுத்த மாதம் 22ஆம் தேதி அவர் ஓய்வடைகிறார். அவர் சொன்னது மாதிரி அடுத்த நீதிபதி வருவார். அவர் எப்படின்னு அவரே சொன்னார், அவர் 2 வருஷம் இருப்பார், இவங்கெல்லாம் 6 மாதம் தான் இருப்பாங்க. அதில் கணக்கெடுத்து செய்கிறார்கள், திட்டமிட்டு செய்கிறார்கள். நீங்கள் பதவியிலே அனுபவம் இருந்தாலும், மூத்த நீதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு பதவியே கிடைக்காது.
பதவி உதவி கிடைச்சாலும் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் அதோடு நீங்கள் போக வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும் என்றால் நம்முடைய தோழர்கள் இதை தத்துவார்த்த ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தத்துவத்திற்கு எதிரான ஒரு போராட்டம், இது ஒரு ஆதிக்க சமுதாயத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், ஆதிக்க கருத்துக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தோட ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இங்கே இருக்கு மதுரையில் அவர் கூட சொன்னார் ஜி.ஆர். சாமிநாதன். அந்த ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு விசித்திரமான பிறவி. ஏன் சொல்றேன்னா, இந்த அரசியல் சட்டத்தில் படி நாங்கள் நீதிபதி ஆகும்போது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன உறுதிமொழி? அது அரசமைப்பு சட்டத்தில் 3வது அட்டவணையில் போட்டிருக்கிறார். நான் இந்த அரசமைப்பு சட்டத்தை விருப்பு வெறுப்பென்று அவர் சொன்னார். உளமாறன்னு சொல்லலாம், கடவுள் பெயரில் சொல்லலாம், யார் பெயரில் வேணாலும் சொல்லுங்க. ஆனால் இந்த அரசமைப்பு சட்டத்தை விருப்பு வெறுப்பின்றி எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இன்றி எனக்கு எனது ஞானத்திற்கு எட்டிய அளவில் தூக்கி பிடிப்பேன். I shall uphold the constitution without fear or favor, without ill will என்று சொல்கிறார்கள். அப்போ நீங்கள் இந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீதிபதியாக இருக்கிறார். இதே சுவாமிநாதன் இதே ஹரியானா மாநிலத்தில் ஒரு RSS வழக்கறிஞர் கூட்டத்தில் போய் பேசுகிறார்கள். இது என்ன புதிய சட்டம், 1935ஆம் வருஷம் இந்திய அரசாங்க சட்டத்தை பார்த்து காப்பி, இதில் ஒன்றும் ஒரிஜினாலிட்டி இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்பவர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி. இப்படி கீழ்த்தரமாக சிறுமைத்தனமாக டாக்டர் அம்பேத்கரை கொச்சப்படுத்தும் பேசக்கூடியவர்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே 1948 அரசமைப்பு நிர்ணய சபையில் பேசியிருக்கிறார்கள். என்னை பார்த்து இது காப்பி அடித்த புத்தகம் என்று சொல்வதற்கு நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. நான் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் எனக்கு நேரம் வீணாகும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் 1935 சட்டத்தில் இருக்கிறதா? தீண்டாமை ஒழிப்பு இருக்கிறதா? அரசு எந்த காரணத்திற்கும் வேறுபாடு காட்ட மாட்டோம். அது மொழியின் பெயரால், மதத்தின் பெயரால், பாலினத்தின் பெயரால், பிறப்புரிமையின் பெயரால், இடத்தின் பெயரால் வேறுபாடு காட்ட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது 35 வருஷ சட்டத்தில் இருக்கிறதா? நான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு நீதிபதி தான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு விரோதமாக மேடையில் பேசுகிறார் என்றால் அவரை நாம் இன்னும் விட்டு வைத்திருக்கிறோம். அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கல. யாரோ ஒருத்தர் செயற்படுத்தியார், அது மேலே ஆக்ஷன். இது போல் தொடர்ந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக பேசக்கூடிய அவர் இன்னொரு இடத்துல பேசியிருக்காரு. இந்தியாவுடைய சுதந்திரம் 1947 பெற்ற போது முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் எந்த அளவுக்கு விகிதாச்சாரம் இருக்கிறதோ அந்த விகிதாச்சாரம் தொடரவில்லை என்றால் இந்த சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். We should scrap this constitution if the same proportion of the population is not maintained என்று சொல்கிறார். இதே கருத்தை போன வாரம் நம்முடைய உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். இந்த நாடு பெரும்பான்மையான இந்துக்களுடைய நாடு, அதில் இஸ்லாமியர்கள் அதே மாதிரி ஜனத்தொகையில் பெருகினால் இந்த ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ அமித்ஷாவும் சுவாமிநாதனும் ஒரே குரலில் பேசுகிறார்கள். நம்ம அதை பற்றி நம்ம பார்த்துட்டு சிரித்து கொண்டு போகிறோம். நாம் சொல்வது என்னவென்றால், இன்றைக்கு நீதித்துறை காவிமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நீதிபதிகள் இருந்த இடத்தில் இன்றைக்கு 7-8 நீதிபதிகள் இருக்கிறார்கள். எச்ச இலையில் பட்டியலின மக்கள் உருவது அடிப்படை உரிமை என்று தீர்ப்பு எழுதுகிறார்கள். மதத்தின் உரிமை, கரூரில் ஒரு மடம், அந்த மடத்தில் பிராமணர் சாப்பிட்ட இலையில பட்டியலின மக்கள் உருண்டு அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் வந்துடும். அவர் எழுதுறாரு, இது மத சார்பான அடிப்படை உரிமை. ஏற்கனவே 2 நீதிபதிகள் தடை செய்திருக்கிறார்கள். இதே மாதிரி கர்நாடகத்தில் குக்கே சுப்பிரமணியா என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலையும் எச்ஆரியில் உருவார். மாயாவதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த பிறகு அதுக்கு தடை விதிக்கப்பட்டது. எச்ஐயில் உருவதை அடிப்படை உரிமை, மத உரிமை என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு ஹைகோர்ட் நீதிபதியாக இருக்கிறார். அதனால்தான் நான் சொல்கிறேன், இது ஒரு செயல் நம்மளை சிந்திக்க தூண்டியிருக்கிறது. இந்த சிந்தனை ஒரு கருத்தியல் போராட்டத்திற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். இது போன்ற பொது மேடைகளில் அரசமைப்பு சட்டத்தை பழித்து சொல்பவர்கள், குறை சொல்பவர்கள், அம்பேத்கருடைய திறமையை பழிப்பவர்கள், இவர்களை எல்லாம் நாம் அனுமதிக்க முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், இதையும் தாண்டி நாம் ஒரு பெரிய போராட்டத்திற்கு தயாராக வேண்டும். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு திருமாம் மீது தொடக்கப்பட்டிருக்க தாக்குதலை நான் பார்க்கிறேன். யாருமே கண்டிப்பதில்லை, என்னமோ ஒரு அறிக்கை விடுகிறார்கள். சில இப்போ கூட ஒரு கட்சி அறிக்கை விட்டுருக்கிறார்கள், அதை நான் சொல்லவில்லை. அதையும் தாண்டி இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல, இதற்கு பின்னணி இருக்கிறது. அந்த பின்னணி என்ன என்பது ஆராய வேண்டும். அதைத்தான் வில்சன் அவர்களும் சொன்னார்கள். செருப்பை செய்த ஒரு சம்பவம் அல்ல, அதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்,
நாக்பூர் ஆசிரமம் இருக்கிறதா? நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காவது விசாரணை வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அரசியல் சட்டம் பாதுகாப்போடு தான் இருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் நியமிக்கக்கூடிய தனிநபர்களுடைய விருப்பு வெறுப்புகள், தனிநபருடைய பலவீனங்கள், இதையெல்லாம் வைத்து அந்த நீதிமன்றத்தையே அவர்கள் ஒரு வழியாக நிர்ணயிக்க பார்க்கிறார்கள். நம்முடைய BR கவாய் அவர்களும் கேட்டார்கள், சட்டமன்றம் நாடாளுமன்றம் பெரிதா நீதிமன்றம் பெரிதான்? அவர் ஒரே சொன்னார், இந்த பெரிதா இவர் பெரிதா அந்த வாதத்துக்கு நான் செல்லவில்லை, எல்லாருக்கும் பெரிது இந்த அரசியல் சட்டம் என்று சொல்லி அவர் மிக திறமையாக சொன்னார். அதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய அடுத்த கட்ட வேலையை யோசிக்கலாம் என்று வாழ்த்தி விடைபெறுகிற வணக்கம்.